செய்தியை பார்க்கிறோம். தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஆம்னி பேருந்துகளுக்கான கட்டணம் என்பது அறிவிக்கப்பட்டதை விட கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக தற்போதைய தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே இதுபோன்று கூடுதல் கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது கட்டண விவரங்களும் வெளியாக இருக்கின்றன. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், இப்போ கட்டண உயர்வு அப்படிங்கிறது எவ்வளவு தூரமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது? இந்த வசூலுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு? காயத்ரி, குறிப்பாக தீபாவளி முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களை செல்வதற்கு தற்போது அரசு பேருந்து, ரயில் போன்ற பல வகையில பயன்படுத்தினாலும் கூட இங்கெல்லாம் டிக்கெட் கிடைக்காத நிலையில நேரடியாக ஆம்னி பேருந்துகளை, குறிப்பாக சென்னை கோயம்பேட்டிலிருந்து இயக்கக்கூடிய வகையில பல பகுதியிலிருந்து தற்போது பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதன் காரணமாக ஆம்னி பேருந்துகளை பெரும்பாலான மக்கள் முன்பதிவு செய்து வருகிறார்கள். ஆனால் சமீபத்துல ஆம்னி பேருந்து கட்டணம் அதிகமாக இருப்பதாக கண்டறியப்பட்டு அதற்காக போக்குவரத்து ஆணையரோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பிறகு அவர்கள் அதனை குறைத்துக் கொள்வதாக தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில குறிப்பாக சென்னையிலிருந்து நெல்லைக்கு 3150 ரூபாயும், அதே போல மதுரைக்கு 2869 ரூபாய்க்கும், திருச்சிக்கு 2049 ரூபாய், அதே போல கோவைக்கு 2770 ரூபாய், சேலத்திற்கு 2000 ரூபாய் என்ற இந்த அதிகபட்ச கட்டணம் என்பது இந்த விழாக்கால கட்டணமாக நிர்ணயம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது குறிப்பாக ஆம்னி பேருந்துகளை நாளை குறிப்பாக இன்றைய தினத்தில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு கிட்டத்தட்ட 3500, அதே போல 3700, 5000 ரூபாய் வரைக்கும் இன்றைய தினத்தில் கட்டணமானது வசூல் செய்யப்படுகிறது. அதே போல 18ஆம் தேதி, அதாவது தீபாவளிக்கு மிக நெருக்கமா இருக்கக்கூடிய நாளை அதிகபட்ச கட்டணமாக கிட்டத்தட்ட 7555 ரூபாய் வரைக்கும் திரும்ப கூடுதல் கட்டணமானது வசூலிக்கக்கூடிய சூழல் இருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளது. எனவே தொடர்ச்சியாக போக்குவரத்து ஆணையத்திலிருந்து ஏற்கனவே ஒரு புகார்கள் வந்த நிலையில தொடர்ச்சியாக இதையும் கண்காணிக்கக்கூடிய வகையில் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டாலும் கூட பொதுமக்கள் தற்போது இந்த கட்டணங்களை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி வேல்முருகன் விவரங்களுக்காக.